சாரினாலே மேம்க்கு ரொம்ப பிடிக்கும் போல. எல்லாமே சாரீஸ்லாம் ரொம்ப அழகழகா கட்டுறீங்க அப்படிலாம் சொல்றாங்க. எப்படி மேம் இந்த சாரி பண்றீங்க? சாரி பைத்தியம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பெக்குலரா சூஸ் பண்ணுவேன். நான் என்னோட சூஸ் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. அது மேபி அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறப்ப உங்களுக்கு என்ன வேலை அதெல்லாம் வாங்கி தரது தானே, வாங்கி கொடுங்க பாவம் வீட்டுல கேட்டா. கிஃப்ட், சர்ப்ரைஸ், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் எந்த கெட்ட பழக்கமும் அவர் கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு நல்ல பழக்கம், போய் வெளியில கூட வீட்டுக்கு வரணுங்கிறது தெரியுது இப்போதைக்கு. அது மட்டும் நல்ல விஷயம். ராஷ்மிகா மந்தன் அவங்களோட மேரேஜ் டைம்ல போட்டது சாரி எல்லாமே ரொம்ப பிடிச்சது, நல்லா இருந்தது. சிம்பிளா இருந்தது, செம கியூட்டா இருந்தது. வைஃப் இவ்வளவு அழகா சப்போர்ட் பண்றாரு, அது பெரிய விஷயம். நான் எல்லா வீட்லயும் ஜென்ஸ் வேலை பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியாது. அதுக்கு பெருசு எங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுங்க. வந்து டக்குனு நான் சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் இல்ல, எனக்கு ரொம்ப நாளாவே எனக்கு இருந்தது அந்த மைண்ட்ல யாராவது, பட் எனக்கு எப்படி யாரும் அப்ரோச் பண்ணி எது ப்ராப்பரா பண்றது அந்த மாதிரி தெரியாம இருந்தது. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரொம்ப நீட்டா இருக்கு. அதாவது சில இடத்த போட்டிக்கல ரொம்ப கிளம்ஸியா இருக்கும், ஒரு மாதிரி குழப்பமாவே ஓடிட்டு இருக்கும். எனக்கு நயன்தாரா மேம் கட்டுற சாரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எந்த படம்? முக்கியமா சொல்லணும்னா இது விஸ்வாசம். நாங்களுமே மேம் நயன்தாரா மேம்னாலே ரசிகர் தான் அப்படிங்க. நான் சாரி பத்தி நானும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். நல்லா இருக்கீங்க. பயங்கர கிராண்டியரா வந்திருக்கீங்க, ரொம்ப அழகாவும் இருக்கீங்க பாக்குறதுக்கு. நான் இங்க இருக்க எல்லா பெண்களையும் பாக்குறதுக்காக நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். எல்லாம் சும்மாவே அழகா தான் இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு மேட்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு வந்தேன், அவ்வளவுதான். பயங்கரமா இங்க மேம் எனக்கு என்னன்னா இந்த சாரினாலே மேம்க்கு ரொம்ப பிடிக்கும் போல. எல்லாமே சாரீஸ்லாம் ரொம்ப அழகழகா கட்டுறீங்க அப்படிலாம் சொல்றாங்க. எப்படி மேம் இந்த சாரி பண்றீங்க? சாரி பைத்தியம் வந்து சாரி நார்மலா பொண்ணுங்களுக்கு வந்து சாரி பிடிக்காம இருக்காது, அது ஒண்ணு ரீசன். பிளஸ் கொஞ்சம் அவருக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அது நான் எங்களுக்கு வந்து எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, நாங்க அப்படிதான். ஓகே, அது வந்து இன்போனா வந்து பில்ட் ஆயிருச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. அது எப்படின்னா இப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் கட்ட மாட்டேங்கிறீங்க, உங்க வீடியோ பார்த்துட்டு வீட்டுல உள்ளவங்க எனக்கும் அந்த மாதிரி சாரி வேணும் அப்படின்ற அளவுக்கு கட்டுறீங்கல்ல தேர்ந்தெடுத்து, அது எப்படி முடியுது மேமால? அதுவா ஆக்சுவலி நீ கூட கட்டியிருக்க ரெட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நீ கட்டினேன் நானு. எனக்கு வந்து கொஞ்சம் பெக்குலரா சூஸ் பண்ணுவேன். நான் என்னோட சூஸ் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. அது மேபி அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறப்ப உங்களுக்கு என்ன வேலை அதெல்லாம் வாங்கி தரது தானே, வாங்கி கொடுங்க பாவம் வீட்டுல கேட்டா. ஓகே, அதனால நான் கேட்டுருவேன், அவர் வாங்கி கொடுத்துருவாப்ல அப்படிங்கிறது. அவர்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சீன்ல இங்க கிடையவே கிடையாது. எல்லாமே நான் தான். ஒரு கிஃப்ட் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் பல இன்டர்வியூ இவர்கிட்டயே சொல்லிருக்கேன். கிஃப்ட், சர்ப்ரைஸ், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் எந்த கெட்ட பழக்கமும் அவர் கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு நல்ல பழக்கம், போய் வெளியில கூட வீட்டுக்கு வரணுங்கிறது தெரியுது இப்போதைக்கு. அது மட்டும் நல்ல விஷயம், அவ்வளவுதான். ஓகே, ஆனா கரெக்ட்டா வந்துடுறாப்ல. இப்போதைக்கு தெரியுது வீடு. ஓகே, மேம்க்கு ஃபேவரட் சாரி என்னது மேம்? எனக்கு கொஞ்சம் டிசைனர் சாரி ரொம்ப பிடிக்கும். சில்க் சாரி ஆப்வியஸா, சில்க் சாரி ஃபர்ஸ்ட், டிசைனர் சாரி ரெண்டாவது. சோ சில்க் சாரி தான் ஃபர்ஸ்ட். இப்போ உங்க சாரீஸ் பார்த்து நான் சொல்லிருந்தேன்ல, நிறைய பேர் கேக்குறாங்க வீட்ல எல்லாம். இப்போ எங்க அக்கா எல்லாம் பாக்கும்போது சில நேரம் வந்து இன்டர்வியூலாம் பாக்கும்போது இன்டர்வியூல நான் பண்ணது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க கிட்ட சாரி நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேம் அந்த மாதிரி ஏதாச்சும் படங்கள்லயோ இல்ல ஏதாச்சும் நியூஸ்லயோ சீரியல்ஸ்லயோ பார்த்து இந்த சாரி நல்லா இருக்குன்னு ஏதாச்சும் அட்மைர் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? நான் அட்மைர் பண்ண சாரியா ஏதாச்சும் ஆக்டர் ஆக்ட்ரஸ் நார்மல் செலிபிரிட்டிஸ் வந்து எப்பவுமே வந்து நம்ம கையில வச்சு பார்க்கும்போது சாரி நல்லா இருக்காதுங்க. யாராவது ஒரு வேர் பண்ணி ஜுவல்ஸ் போட்டு பார்க்கும்போது அந்த லுக்கே வேற மாதிரி இருக்கும். அப்ப இது நல்லா இருக்குன்னு யோசிப்போம். அந்த கண்டிப்பா அந்த கிரஷ் எல்லாத்துக்குமே வரும். சோ நிறைய செலிபிரிட்டிஸ் போடுறதெல்லாம் சொல்லுங்க, ஒரு செலிபிரிட்டி உள்ளது. இப்ப ரீசெண்டா என்ன சொல்லிட்டோம், யாராச்சும் பார்த்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ரொம்ப ரசிச்ச ஒரு செலிபிரிட்டி? டக்குன்னு வர எனக்கு ராஷ்மிகா மந்தன் அவங்களோட மேரேஜ் டைம்ல போட்டது சாரி எல்லாமே ரொம்ப பிடிச்சது, நல்லா இருந்தது. சிம்பிளா இருந்தது, செம கியூட்டா இருந்தது. அதனால அந்த ஒயிட் அந்த ரெட் கலர் சாரி ஒன்னு பண்ணிருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ரெட்டுக்கு அடாப்ட் ஆயிட்டீங்க போல சார். வர வச்சுட்டாரு, அடாப்ட் பண்ண வச்சுட்டாரு. ஓகே மேம். மேம் அப்படியே உள்ள என்ட்ரி கொடுத்ததுனால ஒரு ஷால்வ் ஒன்னு உங்களுக்காக, ஷால்வ் எல்லாம் சாரா போட்டிக்ல இருந்து. நீங்க ஃபியூவர்ஸ் பேசுறீங்களா? வைஃப் இவ்வளவு அழகா சப்போர்ட் பண்றாரு, அது பெரிய விஷயம். நான் எல்லா வீட்லயும் ஜென்ஸ் வேலை பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்கு பெருசு எங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுங்க. இப்போ வந்து மேம் சொல்லிட்டாங்கல்ல, பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. பட் கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும், ஓகேங்களா? அதெல்லாம் அடிப்பட்டது வெளியில காட்டக்கூடாது. இல்ல என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கு சொல்லுங்க பிரதர். இல்ல
அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல, ஆனா வாங்கியிருக்காரு, அதுதான் உண்மை. இல்ல ஆனா இருந்துச்சு அப்படிங்கறதா. சரி, எல்லாருக்கும் வீட்டுக்கு வாசப்படி இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதான் இருக்கு ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரியுது என் ஒய்ஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து கோவமா இருந்தால் நான் அமைதியாயிருவேன், நான் கோவமா இருந்தால் அவங்க அமைதியாயிருவாங்க. இது இருந்தாலே போதும், நம்ம லைஃப்ல சக்ஸஸ் ஆயிடலாம். அப்ப அவங்க ஒய்ஃப்ட்ட தான் உங்களை பத்தி கேட்கணும். கொடுங்க வீட்டுக்கு வாசப்படி, அந்த வாசப்படிக்கே கேட்டுருவோம். சொல்லுங்க மேம். இல்ல என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். நான் கொஞ்சம் கோவப்படுவேன், ஆனா வந்து இவ்ளோ எனக்காக எல்லாமே அவர் சப்போர்ட் பண்ணிருக்காரு. நான் நினைச்சே பார்க்கல. ஒரு கடை ஓபன் பண்ணோம் 10 lakhs ஆகும், நீ பண்ணு நான் இருக்கேன், அவ்வளவுதான். நான் வந்து எக்ஸ்போ பண்ண போறேன், நீ பண்ணு நான் இருக்கேன். இவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் பண்ணிக்கலாம், நான் இருக்கேன். எது பண்ணாலும் அடுத்து இதோட சூப்பரா பண்ணலாம், பண்ணிக்கலாம். இது வரைக்கும் அவர் எனக்கு இது வரைக்கும் நிஜமாவே நோ சொன்னதே கிடையாது. எந்த பொருள் கேட்டாலும் போன் வேணும் வாங்கி, அதான் உண்மை, அதுதாங்க. ஏன்னா இப்ப இருக்க பசங்க நீங்க எல்லாம் ரொம்ப அட்ஜஸ்டபிளா மாறிட்டீங்க தெரியுமா. உங்களுக்கே தெரியாம நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு அடாப்ட் ஆயிட்டீங்க. நாங்க எது கேட்டாலும் பண்றீங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. வழி இல்ல, பண்ணிதான் ஆகணும் நாங்க. இதெல்லாம் ஒரு ஜெனரேஷன்ல தான் வந்து வீட்டுல வந்து அந்த பொண்ணு வெளில விடாம பண்றது செய்யறதெல்லாம். இப்ப இருக்க ஜென்ஸ் எல்லாரும் ரொம்ப கோஆபரேட்டிவ் தான். நம்ம வீட்லயும் அதே தான். எது கேட்டாலும் சரி, அடி வாங்கினது வெளியில தெரியாதமா அழகா நடந்துக்குவாரு. அதுதான் மெயின். ஆமா ஆமா, வெளில கேட்டா நாங்க நல்லா அது சொல்ல வேண்டியதா. அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதுதான். மத்தபடி ஜாலியா. ஆமா ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு சாரா பொட்டிக்கு மேம் வந்தது எப்படி இருக்கு? இல்ல ரொம்ப ஹாப்பி. நான் மேம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்டு மூலியமா தான் ரீச் பண்ணேன். கேட்ட உடனே மேம் உமன் ஆண்டர்பிரினர் சப்போர்ட் பண்ணாங்க, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னாங்க. மேம் வீட்டுக்கு போனோம், குட்டி பாப்பா வச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 2 hours இருக்குமா மேம் நம்ம பேசி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். எப்படி பண்றீங்க, என்னென்ன பண்றீங்க, எல்லாமே பொறுமையா உட்கார்ந்து. இல்ல ஏன்னா மெயின் இவங்க வீட்டுல ஒரு குட்டி குழந்தை இருக்குங்க. இங்க இருக்க மேக்ஸிமம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிட்ஸோட தான் ஓவியாவுக்கு ஏதோ கிட் இருக்கு, நம்ம தான் கேள்விப்பட்டேன். சோ எல்லாரும் குழந்தைங்களை வச்சு நம்ம அதை ஒரு முன்னாடி எல்லாம் அந்த ரீசன் எடுத்துட்டு வீட்டுல உட்காந்து நம்ம அதுவே ஃபுல் டைமா பார்ப்போம். பட் இப்போ வந்து பேபியை மேட்ச் பண்ணிட்டு வெளில வந்து பண்றது ரொம்ப ரொம்ப டஃப்பானது, சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நான் இவங்க கிட்ட 1 மணிக்கு வரேன்னு சொன்ன வந்திருக்கிறது 3 மணி. அதுக்கு காரணம் என் வீட்டுல இருக்க அந்த குட்டி தான், நான் கிடையாது. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்றதே பெரிய ஒரு இப்ப இருக்க ட்ரெண்ட்ல அந்த காம்படேட் பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஓகே மேம், உமன் என்டர்பிரைஸ்னாலே வந்து டக்குனு நான் சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் இல்ல எனக்கு ரொம்ப நாளாவே எனக்கு இருந்தது அந்த மைண்ட்ல யாராவது. பட் எனக்கு எப்படி யாரும் அப்ரோச் பண்ணி எது ப்ராப்பரா பண்றது அந்த மாதிரி தெரியாம இருந்தது. சோ அப்ப எனக்கு இவங்க வந்து பார்க்கும்போது எங்க ப்ரொஃபைல்ல இருந்து எல்லாமே ஜென்யூவலா இருந்தது, சொன்னது வந்து நல்லா இருந்தது. சோ அப்ப கண்டிப்பா நீங்க என்ன சொன்னா சரி ஓகே நான் வரேன், ஒரே ஒருத்தர் நோ கூட சொல்ல எஸ் அப்படிதான் சொன்ன ரெடி. ஓகே, அதனால நான் அடுத்த நிமிஷம் நாங்க கண்டிப்பா சூப்பர் மேம். சோ வந்துட்டீங்க, இங்க தான் இருந்திருக்கீங்க, சாலெல்லாம் போத்தியாச்சு அப்படிங்கும்போது நீங்க ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வாங்க. ஆமா, மெயினான மேட்டருக்கு போறோம். நம்ம வந்ததே அதுக்காக தான். சுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா மறுபடியும் இங்க வச்சு நம்ம பேசலாம். சரி, சுத்திட்டு தான் இன்னைக்கு வரானா நாளைக்கு வரானான்னு தெரியாது. நீங்க இருந்தா நான் மீட் பண்றேன். பை. தேங்க் யூ மேம். ஹாய் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ இந்த பொட்டிக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பொட்டிக்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பொட்டிக்ல? ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரொம்ப நீட்டா இருக்கு. அதாவது சில இடத்த போட்டிக்கல ரொம்ப கிளம்ஸியா இருக்கும், ஒரு மாதிரி குழப்பமாவே ஓடிட்டு இருக்கும். இங்க அந்த மாதிரி எல்லாம் இதுல ரொம்ப நீட்டா அழகா பண்ணிருக்காங்க சாரா போட்டி. ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. சோ உண்மையிலேயே ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஓகே, சாரா போட்டிக்ல உங்களுக்கு என்ன இங்க வந்து இது ஐகானிக்கா இருக்குப்பா, எனக்கு பர்சனலா இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சாரீஸ் எல்லாம் இங்க நிறைய இருக்கு. ஆக்சுவலா சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்னொருத்தர் ஒரே பேட்டர்ன் வைக்காம டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. சோ அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரே பேட்டர்ன் வச்சா நிறைய பேருக்கு எது சேல்ஸ் ஆகும் எது ஆகும் சொல்ல முடியாது. ஆனா ஒவ்வொரு சாரி கலெக்ஷனும் ஒன்னொன்னு ஒருத்தர் ஒன்னொன்னு மாதிரி வச்சிருக்காங்க. சோ அது உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருக்கு. ஓகே மேம், அதே மாதிரி சீரியல் ஆக்ட்ரஸ் போயிட்டாலே வந்து இந்த சாரீஸ்க்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க கெட்டிட்டு வர்றது மட்டும் கிடையாது, வீட்டுல அதை பார்த்துட்டு இதை நான் கெட்டியே ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் பயங்கர சண்டைகள்லாம் நடக்கும். உங்களுக்கு பர்சனலா எந்த சாரி மேம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து காட்டன் சாரீனா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. சோ அதனாலேயே நான் இப்போ வந்து கொஞ்சம் காட்டன் சாரீஸ்லாம் அள்ளிட்டு வந்திருக்கேன். நிறைய அள்ளிட்டு இருக்கீங்க நீங்க. காட்டுங்க மேம் பாத்துக்கலாம். அப்பா எனக்கு எங்க அம்மாக்கெல்லாம். சோ அதனால காட்டன், அதுவும் இப்ப அடிக்கிற வெயிலுக்கு காட்டன் தான் பெஸ்ட். சோ அதனால காட்டன் சாரீஸ் தான். மேம் உங்களுக்கு டிவிலயோ இல்ல மூவிஸ்லயோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல யாராச்சும் கட்டின சாரி வந்து ஸ்டில் நவ் எனக்கு ஃபேவரட்டாவே இருக்கும் அந்த சாரி அப்படின்னா அது எது சொல்லுவீங்க? ஏதாச்சும் மூவியா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், சீரியலா இருக்கலாம், நியூஸ். எனக்கு நயன்தாரா மேம் கட்டுற சாரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எந்த படம்? முக்கியமா சொல்லணும்னா இது விஸ்வாசம். சோ அதுல உள்ள அந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப. எதனால மேம் அவ்வளவு ரசிச்சிருக்கீங்க? அது என்னன்னு தெரியல, அவங்க கட்டினால அந்த புடவை அழகா, அந்த புடவைனால அவங்க அழகான்னு சொல்ல முடியாது. பட் அவங்க சாரீஸ் எல்லாமே அது ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அதனால ரொம்ப பிடிக்கும், ரசிப்பீங்க நீங்க. எனக்கு சாரீஸ்னா ரொம்ப பிடிக்கும். சோ அதனால என்கிட்ட சாரி அவ்வளவு இருக்கு. சாரீஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஓகே, அதனால உங்களுக்கு ரொம்ப ரசிக்கிறீங்க. நாங்களுமே மேம் நயன்தாரா மேம்னாலே ரசிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது. சாரி பத்தி நானும் ஏன் அவங்க சாரில வரும்போது நாங்க ரசிக்க கூடாதுங்களா? ஆண்கள் ரசிச்சே ஆக வேண்டும். அப்புறம் என்ன சாரிக்கு மரியாதை, நயன்தாரா மேம்க்கு என்ன மரியாதை அப்படிங்கிறது தான். அதனால நாங்களும் ரசிப்போம் அப்படிங்கிறது. மேம் இப்போ உங்ககிட்ட இப்ப இத சாரீஸ் பத்தி நிறைய கேட்டுட்டோம்ல, கெரியர் பத்தி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஸோ உங்க கெரியர்ல ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்து இப்ப இங்க இருக்கீங்க அப்படிங்கும்போது திரும்பி பார்க்கும்போது நான் கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்னா என்ன மேம் சொல்லுவீங்க நீங்க ஆக்ட்ரஸா? கத்துக்கிட்ட விஷயம் அதாவது இங்க இருக்கவங்க எல்லாமே பண்றவங்க எல்லாமே ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க. சோ நம்மளோட ஃபீல்டு பாத்தீங்கன்னா எப்ப ஏத்தோ எப்ப இறக்குன்னு சொல்ல முடியாது. சோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது சைட்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி அந்த டயத்துல நீங்க சீரியல்லாம் நடிக்கும் போது ஆமா அது பண்ணணும்னு எனக்கு ஒரு இது இருந்தது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவங்களால ஒன்னொருத்தர் ஒரு கஷ்டப்பட்டு தான் இந்த எல்லாம் ஸ்டால்லாம் வைக்கிறாங்க. சோ எதுவும் உடைஞ்சு போக கூடாது. இவங்களெல்லாம் உடைஞ்சு போல மேற்கொண்டு எத்தனை ஸ்டால் நான் இவங்க 2-3 இடத்துல நான் வேற எக்ஸ்போலாம் நான் இவங்களை பார்த்திருக்கேன் ஆக்சுவலா. சோ அந்த ஸ்டால்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு மேம், இந்த எக்ஸ்போல ஓகே, அந்த எக்ஸ்போல கம்மி தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க தோண்டு போகாம எக்ஸ்போ வந்தா போட்டுட்டே இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி நம்ம மேற்கொண்டு போயிட்டே இருக்கணும், டவுன் ஆக கூடாதுன்னு ஒரு அந்த பாடத்தை மட்டும் நல்லா கத்துக்கிட்டீங்க. மேம் எங்க டவுன் ஆனீங்க? ஆக்சுவலா எப்படி தெரியுமா டவுன் ஆன? இப்போ பாப்பா எனக்கு ட்வின்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சோ இப்போ அட் பிரசன்ட் ஒரு 2.5 வருஷமா எந்த ஒர்க்கும் இல்லை ஆக்சுவலி. சோ நம்ம இருக்கிற இப்ப சென்னையில எது வாங்கினாலும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சோ டவுனா தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துலலாம் இப்படி இந்த மாதிரி வரும்போதுதான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. சில பேர் பார்க்கும்போது நம்மளை விட டவுனா இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஓகே, சோ அதனால கடவுள் ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்காப்ல அப்படின்னு. கண்டிப்பா. ஓகே, இப்போ டைம் டிராவல் மிஷின் கிடைக்கும். கடைசி क्वेश्चन. ஓகேயா, என்னடா நம்மனா நிக்க வைக்கிறான்னு நினைக்காதீங்க. கடைசி இப்போ ஒரு டைம் டிராவல் மிஷின் கிடைக்கும். டக்குன்னு நீங்க எந்த ஸ்டேஜுக்குனாலும் போய் உங்களோட பழைய பாஸ்ட்ல உள்ளவங்க ஆள்கிட்ட வந்து நீங்க ஒரு இது சொல்லலாம், ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ் ஃபர்ஸ்ட் நான் யாருக்கும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நீங்களே கொடுக்கறத சொல்றேன் நான். எனக்கு நானே ஆமா, இப்போ உங்களோட சின்ன வயசுக்கு கூட போட்டுக்கலாம், இல்ல அடல்ட் ஏஜுக்கு போய்க்கலாம், இல்லனா கெரியருக்குள்ள வந்த ஸ்டேஜுக்கு போய்க்கலாம், இல்ல கெரியர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஸ்டேஜுக்கு போய் உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். எனக்கு என்ன குழந்தையாவே இருந்திருக்கலாமோ தோணுது. அது வளராம இருந்து குழந்தைகிட்ட சொன்னாலும் வளரத்தான் போகுது. நீங்க வேற சொல்லுங்க. வேற என்ன சொல்றது? கெரியர்ல இது பண்ணிக்கோ, இல்ல இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் எடுத்துக்கோ, இந்த விஷயத்தை நீ இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சீரியல் நீ கரெக்டா நீ வந்து கமிட் ஆயிரு அப்படின்ற ஒரு அட்வைஸ். நான் சீரியல் நான் பொதுவா சொல்லல, என்ன ஜாப் வந்தாலும் அதை வந்து கடைசி வரையும் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு. இப்ப நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு கார் ஓட்ட தெரியாது ஆக்சுவலா. கார் ஓட்ட தெரியாதனால நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் எனக்கு விட்டு போயிருக்கு. அப்போ கார் ஓட்ட தெரியாது சீரியல்லாம் எனக்கு போயிருக்கு. அப்போல்லாம் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதுல, அதனால எனக்கு அந்த ப்ராஜெக்ட் எனக்கு வரல. சோ அதனால எப்படின்னா சரி அப்ப நம்ம கார் ஓட்ட கத்துக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணும். ஓகே, அந்த மாதிரி தோணும். இப்போ வரை கார் ஒன்னும் டிரைவிங் கத்துக்கலாம், அது வேற விஷயம். 2 வீலர் இந்த சமயா ஓட்டு ஓகேவா, அதனால கார் வந்து இது அது ஒண்ணு அது மட்டும் தான் எனக்கு அது ஒண்ணு அத ஒரு அட்வைஸா போட்டு விட்டுருவோம். ஓகேங்களா, அந்த போன வாய்ப்பு வரட்டும் அப்படிங்கறத. ஓகே மேம், தேங்க்யூ so much brother. Thank you.